எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். பட் இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து லோக்கல். ஓகேவா? ஸோ லோக்கல் நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இது நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஆப்பில். ஸோ நம்ம ஜாவா கோடில் இல்லையா? ஸோ நம்ம ஃபோனில் ரன் ஆகும்போது அது எங்கே ரன் ஆகுது? இன்டர்நெட்லேருந்து எங்கேயும் எடுத்துக்கல இல்லையா? ஸோ லோக்கல் டேட்டா ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ அதுலேருந்து தான் இந்த இது வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இது லோக்கல் ஸ்டோரேஜுங்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாமே வந்து லோக்கலாக தான் இருக்கும். இப்போ நம்ம எஃபி வச்சுக்கோங்களேன். இப்போ எஃபி வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஆப்பில் பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும், வெப்சைட்டில் பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும் இல்லையா? பட் இந்த மாதிரி லோக்கல் வேரியபிள் இருக்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் லோக்கலாக டேட்டா வச்சுருக்கும் போது, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு யாராச்சும் போஸ்ட் போட்டால் அது உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆப்லேருந்து டேட்டாவை அப்டேட் பண்ணவே முடியாது இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஜாவா கோடில் போய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ 7th பிக் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 7வது ஒரு பிக் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல வந்து 7th பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு எழுதி இங்கே நான் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் என்னால் பண்ண முடியும். நான் வந்து என்னோடய ஆப்லேருந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஏபிஐன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏபிஐ கூட வந்து நம்ம வந்து ஆப்லேருந்து நம்மளை வந்து அப்டேட் பண்ண விடாது. பட் இது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஏபிஐங்கிறது எப்படின்னா, டோட்டலாக வந்து ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து ஏபிஐயில் தான் ஏபிஐனால தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏபிஐயில் முக்கியமான கான்செப்ட் வந்து நம்ம ஜேசன்னு ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பாப்புலரான இது அதான். பட் ஏபிஐயில் நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஏபிஐனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் அதை டெவலப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ ஜாவா கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆண்ட்ராய்டில் ஜாவா தான் மெயின். பேக் அண்ட் டெவலப்பர் தான் இது ஜேசன் ஃபார்மெட்லாம் உருவாக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜேசன் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே வந்து இப்படி இருக்கும். ஸோ நேம்னா நேம் போட்டு நேம் ஈக்குவல் டு அஸ்வின்னா அஸ்வின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜேசனோட பேசிக் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் வேறு எப்படி இருக்குன்னா, ஏஜ்னு போட்டு இப்படி போட்டு உங்களுக்கு ஏஜ் வந்து 19. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜேசனோட ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா? இப்போ வேறு எதாவது சொல்லணும்னா வந்து லாஸ்ட் நேம், ஸோ இதுதான் வந்து ஜேசனோட ஃபார்மேட். ஓகேவா? இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு மொபைல்னு போகிறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட போடலாம். இது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அரே கூட போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி அரே லிஸ்ட் கூட போடலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது ஜேசனை பொறுத்த வரைக்கும். இப்போது இதில் நம்ம இந்த மாதிரி ஜேசன் இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜேசன் வந்து லோக்கலாகவும் உங்கள் ஃபோனில் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நெட்லேருந்து டெவலப்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ டெவலப்பர்ஸ் ஜேசன்லாம் எப்படி இருக்கும்னா, இதே கான்செப்ட் தான் இருக்கும். பட் என்ன நடக்கும், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அட்மின் பேனல் இருக்கும் அதுக்குன்னு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஜேசன் கோடு வந்து க்ரியேட் ஆகிக்கும் அந்த ஃபைலில். ஓகேவா? ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்பில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஜேசனை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஜாவாவில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஜேசன் நம்ம எப்படி கொண்டு வருவோம்னா, ஸோ இந்த கூகுளோட ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஜீசன் அப்படிங்கிற கூகுளோட லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இந்த லைப்ரரி வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைப்ரரி. இது நமக்கு என்ன பண்ணும் இந்த லைப்ரரி அப்படின்னா, அந்த ஜேசனுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஜேசனுங்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோடிங் இல்லையா. பட் நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறது ஜாவா மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் லைப்ரரி வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை, அதாவது ஒரு நேமோ, இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நேம் இருக்குல்ல, இந்த மாதிரி நேமு, ஏஜ், இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு வேரியபிள் வந்து நமக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண விடும். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணவும் விடும், அதே டைமில் புல் அவுட் பண்ணவும் விடும். ஸோ புல் அவுட் பண்ணுறதுனா எப்படி சொல்கிறேன்னா, இதில் இந்த ஜேசனில் வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா, நேமுங்கிற ஒரு டேட்டா இருக்குன்னா நமக்கு அது வெளில எடுத்தால் தானே நமக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து நமக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் நம்ம காட்டணும், நம்ம ஆப்பில் அதை காட்டணும் இல்லையா. ஸோ இந்த ஜீசனுங்கிற இந்த லைப்ரரி வந்து நமக்கு இந்த டேட்டாவை வெளில எடுத்து நம்மளோட ஜாவா ஃபார்மேட்டில் எடுத்து நம்மளோட ஆப்பில் காட்டுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு போக போக கிளியராக புரியும். இப்போ இது வந்து பேசிக் ஜேசன் இல்லையா. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜேசன் பார்த்தா கூட வந்து இதே ஃபார்மேட் தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப் ஏபிஐன்னு போடுறேன்.
ஸோ யூடியூப் ஏபிஐயில் நம்ம பார்க்கலாம் ஜேசன் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதான் வந்து யூடியூப்போட ஜேசன் ஏபிஐ. ஸோ இதை பாருங்களேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, ஒரு அரே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் உள்ள ஆப்ஜெக்ட் வச்சு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஆப்ஜெக்ட் வருது பாருங்களேன். ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே வரும். ஸோ அப்லோட் ஸ்டேட்டஸு, வியூ கவுண்ட்ஸு, ஸோ இப்படி இருக்கும். நம்ம இதுலேருந்து வந்து டேட்டாவை புல் அவுட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி இந்த ஜேசன் ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து 3057 வியூஸ் இருக்கா. இப்போது வியூஸ் யூடியூப்பில் ஏறுனுச்சுன்னா இந்த ஜேசன் பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து 4000 வியூஸ்னு வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வியூஸை புல் அவுட் பண்ண மாட்டோம். இந்த வியூ கவுண்ட்டுன்னு இருக்குல்ல, இதை தான் நம்ம புல் அவுட் பண்ணுவோம். இதை நம்ம புல் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்பில் வந்து இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது மாறும் இல்லையா. ஸோ நம்ம ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நம்ம ஆப்பில் ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறையா விஷயங்களை பண்ண முடியும். நம்ம ஆப்பில் வந்து ஒரு நார்மல் ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஒரு ரீசைக்கிள் வச்சுட்டு நம்ம அதில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அட்மின் பண்ண வச்சு நம்ம ஆட் பண்ண முடியும். பட் இந்த கோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜாவா தான் எடுக்க போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜேசன் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லித்தர போகிறது இல்லை. பிகாஸ் வந்து இதெல்லாம் வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட வேலை, உங்களோட வேலையே கிடையாது. உங்களுக்கு வந்து இது இந்த ஜேசன்ங்கிறது எப்படி இருக்கும், இது எப்படி நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணலாங்கிறது மட்டும் தெரிஞ்சால் மட்டுமே போதும். இது எப்படி உருவாகுது, இதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிறது நம்மளோட வேலையே கிடையாது. அதை நம்ம பண்ண தேவையே இல்லை. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கலாம். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட், நோட்.js, பைத்தான், PHP, ரூபி, இந்த மாதிரி வந்து நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் இது முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து கற்றுக்கலாம். பட் ஆப் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஜேசன் உருவாக்க மாட்டோம். பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் உருவாக்கி நம்மகிட்ட கொடுப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆப்பில் வந்து டோட்டலாக டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ ஜேசனுங்கிறது என்ன பண்ணாலும் எப்பவுமே ஒரே ஃபார்மேட் தான், இதே ஃபார்மேட் தான் எப்போவுமே இருக்கும். ஃபார்மேட் வந்து மாறவே மாறாது. ஓகேவா. ஸோ இந்த ஜேசனுங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளோட ஜேசன் ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து ஜாவா ஃபார்மேட்டில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணி நம்ம டேட்டாஸை வெளில எடுக்கவும் ப்ளஸ் வந்து புது டேட்டாஸை நம்ம உள்ளே வைக்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஜேசனை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீசனுங்கிற அந்த இதை வந்து ஜேசனுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜேசன் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ ஜீசனுங்கிறது கூகுளோடது, ஜேசனுங்கிறது நார்மலாக ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் சிம்பிளாக வந்து க்ளோஸ் ப்ராஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு அப்ளிகேஷன் நேம் வந்து ஜேசன் ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது சேவ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜீசன் வந்து கூகுளோட லைப்ரரி இல்லையா. ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும், ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், முதல்ல டிபெண்டன்சிஸை நம்ம வந்து கிரெடல் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டப் google/ஜீசன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் கூகுளோட கிட்டப் இது. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜீசனோட டாக்குமெண்டேஷன் நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து மேவன் ஆட் பண்ண வேணாம், நமக்கு வந்து வெறும் டிபெண்டன்சிஸ் மட்டும் போதுமானது. ஸோ இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆப்பில் நம்ம கிரெடிட்ஸில் ஆப் லெவல் கிரெடிட்ஸில் போயிட்டு நம்ம இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிட்டு இது சிங்க் பண்ணலாம். இது உடனே சிங்க் ஆகிடும். பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு லைப்ரரியில் ரொம்ப சின்ன ஒரு லைப்ரரி தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ சிங்க் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேக் எண்ட்லேருந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஜேசன் கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. பிகாஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. பட் ஜீசனோட பேசிக் யூசேஜை பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கலாம். ஓகேவா. டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்குவோம். அதை வந்து எப்படி வந்து இந்த ஜீசனை வச்சு அந்த ஆப்ஜெக்டை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜீசனை வச்சு நம்ம எப்படி அந்த ஆப்ஜெக்டை ஜேசனாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பேக் எண்டு அதெல்லாம் எதுவும் வரல, ஜஸ்ட் பேசிக் ஜீசனோட யூசேஜ் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை இந்த வீடியோவில். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இது உள்ள ஜஸ்ட் வந்து ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். வேறு என்ன கொடுக்கலாம், ப்ரைவேட் கோர்ஸ் கவுண்ட். ஸோ இப்போ நான் கோர்ஸ் கவுண்ட் நான் கொடுத்தேன்னா நான் என்னோடய வெப்சைட், ஸோ இப்போ ஜஸ்ட் என்னோடய வெப்சைட்டுக்காக என்னோடய வெப்சைட் ஞாபகத்துலேயே நான் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ என்னோடய வெப்சைட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறையா கோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறையா கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேஸில் நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணலாம், இமெயில் அட்ரஸ் போடலாம், ஓகேவா. ஸோ இமெயில், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இது 3க்குமே நம்ம பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இதில் பாதி வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு, ஓகேவா. இப்போது நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீசன் ஆப்ஜெக்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஜீசன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஜீசன் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் அதே ஜீசன் கொடுக்குறேன். இந்த கேப்ஸில் என்ன இப்படி கொடுத்துக்கிறேன், ஜீசன் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ ஜீசன், ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜீசன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ இது பேசிக் யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற அதை இதை யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ என்ன கொடுக்கலாம், நம்பர் இல்லை 1ன்னு கொடுப்போம் இப்போதைக்கு, ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது உள்ள வந்து சில பேராமீட்டர்ஸ் வேணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நேம் வேணும். ஸோ நேம் என்ன கொடுக்குறா, நான் வந்து அஸ்வின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும்னா கோர்ஸ் கவுண்ட்டு. ஸோ ஒரு 5 கோர்ஸ்னு கொடுக்குறேன், 5 கோர்ஸ் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஸோ இமெயில் நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ 1ங்கிற இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்ம 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வந்து இந்த ஜேசனாக மாற்றலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. இது நல்லா ஞாபகம். இப்போ இது வந்து ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இந்த ஜாவா ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வந்து ஜேசனாக மாற்றலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜேசன் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு ஜீசன் டாட் டு ஜேசன், ஓகேவா. அதுக்கப்புறம் உள்ள ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுங்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இது ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஆப்ஜெக்டில் நம்ம 1 கொடுப்போம். ஸோ 1 பாஸ் பண்ணுறேன். ஸோ 1 நான் பாஸ் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஜேசனுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கமெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லை. இந்த கமெண்ட் என்ன பண்ணணும், ஜீசன் டு ஜேசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இது 1ங்கிற ஆப்ஜெக்ட் இல்லையா. இப்போ நம்ம வந்து லாக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் டாட் ஐ பண்ணோம்னா நமக்கு வந்து எப்படி எஸ் அவுட் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த லாக் ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ சிம்பிளாக ஜேசன் கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு டேக் ஒன்று கொடுக்கணும் இல்லையா. ஸோ டேக் வந்து டெஸ்ட்னு கொடுப்போம். ஸோ இப்போது இது ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. இங்கேயே ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த கோட் நீங்கள் போடலாம் இல்லை போடாமல் இருக்கலாம். ஸோ அது உங்களோட விஷயம் தான். இப்போது நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போது இது வந்து ஜேசனாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு நமக்கு கோடிங்கில் தெரியும், பட் நம்ம விஷுவலாக பார்க்கல இல்லையா. ஸோ அதுக்கு எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து என்னென்னா டீபக்கர் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. எப்பவுமே வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபோன் ஆப்லலாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த கிளிக் பண்ணால் ஒரு ரெட் கலர் டாட் வரும், ஓகேவா. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா இது வரைக்கும் இருக்கிற எல்லா லைனும் ஒர்க் ஆகிடும். பட் இந்த லைனில் வந்து ஸ்டாப் ஆகிக்கும். இதுக்கு மேலே இந்த ரெட் இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிக்கும். இதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு கோடிங்கும் ஒர்க் ஆகாது, ஓகேவா. பட் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகணும். நமக்கு வந்து இந்த கோட் ரன் ஆகணும் இல்லையா. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ நான் இப்போதைக்கு இது போடுறேன். இப்போ நான் போட்டதுக்கு ரீசனே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் எப்படி இந்த கோட் இப்போ ரன் ஆக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. ஸோ இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை டீபக் பண்ணி நம்ம பார்க்கலாம், ஓகேவா. இப்போது நீங்கள் வந்து ப்ளே பட்டன் கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பக்கத்தில் டீபக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஆப் ஃபோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் வந்து ஆப் ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ரன் ஆனால் தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ரன் ஆகும் இல்லையா. ஆன் கிரியேட்டில் இருக்குது. ஸோ ஆப் வந்து கிரியேட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சா தான் இது ரன் ஆகும். இப்போதைக்கு பிளாங்காக தான் இருக்க போகுது ஆப். பட் கிரியேட் ஆனால் தான் இது ரன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஆப் ரன் பண்ணுறோம்.
பட் ஆப் ரன் ஆகும் போது நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன காட்டுதுன்னா வெயிட்டிங் ஃபார் டார்கெட் டிவைஸ் டு கம் ஆன்லைன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி காட்டுது இல்லையா. இப்போது நம்ம வந்து டீபக்கில் போய் பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டீபக்கர் வந்துடும். இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ இந்த டீபக்குங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணால் இன்றைக்கி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஜீசனுங்கிற வேரியபிள் தானே நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஜீசனுங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா இது இல்லையா. ஸோ நம்மளோட டேட்டா பாருங்கள், 1ங்கிற உள்ள இதெல்லாம் இருக்குது. கோர்ஸ் கவுண்ட், இமெயில் ஐடி, அஸ்வின் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நேம். இப்போ இந்த ஜீசனுங்கிற வேரியபிளில் சில கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து காப்பி வேல்யூ பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோடய நோட் பேடில் போயிட்டு இந்த விஷுவல் கோடில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இது எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போது கரெக்டாக ஃபார்மெட்டில் இல்லை, பட் இப்போ நான் ஸ்பேஸ் விடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா. ஸோ இங்கே நம்ம மேலே பார்த்தா அதே ஃபார்மெட் தானே இங்கேயும் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஜேசன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ அது ஆப்ஜெக்டை வந்து 1 நேம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஜேசனாக இப்போ கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து ஜேசனை எப்படி வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் போய் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ பிகாஸ் வந்து இது கொஞ்சம் கஷ்டம். இது நீங்கள் வந்து இப்போ இதை வந்து சிம்பிளாக பண்ணிட்டீங்க. ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஜேசனாக மாற்றிட்டீங்க, இது சிம்பிள். பட் ஒரு ஜேசனை நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. பட் இப்போதைக்கு இது உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்மள இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜேசன் ஃபைலை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றுவோம். ஓகேவா. ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபைல் வேணும் இல்லையா. ஸோ இப்போது நான் இதை ஜஸ்ட் இன்னொரு டீபக் பண்ணேன். ஸோ அதனால நான் அந்த ஜேசன் ஃபார்மெட்டை நான் காப்பி பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால தான் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான். இப்போது நான் வந்து ஸ்டாப் கிளிக் பண்ணினா ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஜேசன் ஃபைல் இருக்குது, அதாவது இந்த ஃபைல் இல்லையா. ஓகே. ஸோ இப்போது இதை நம்ம வந்து ஜேசன்லேருந்து ஆப்ஜெக்ட் ஆக்கணும். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து இது தேவைப்படாது இப்போது. ஸோ இந்த 2 இதுவே இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்து முதல்ல ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங் போட்டு அதே ஜேசன் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஜேசன் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ஸ் டூ போட்டு இப்போது நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா. பட் இதை நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஆகும். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ / அப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ் ஆட் ஆகிருக்கு இல்லையா. டபுள் கோட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் இங்கே ஒரு / வந்துருக்கு, ப்ளஸ் ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குது. இப்போ இதையே நான் இங்கே ப்ளேஸ் பண்ணால் இது நார்மலாக இருக்குது இல்லையா. ஸோ ஒய் அது டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒன்றும் இல்லை. இப்போது இங்கே வந்து ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது இல்லையா. அந்த டபுள் கோட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகுது. பட் இதுதான் வந்து டபுள் கோட்ஸ் உள்ளே இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் வருது, இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் வருது. இந்த மாதிரி வந்து ஜேசன் உள்ளே வந்து நிறையா டபுள் கோட்ஸ் வருது இல்லை. ஸோ ஜாவா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எடிட்டரே என்ன பண்ணுதுன்னா ஒரு // வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி போட்டுருது. ஸோ இப்படி முன்னாடி போடுற மூலிமா என்னென்னா இந்த டபுள் கோட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான், நீ அதை வந்து கண்டுக்காத, டேரெக்டாக இந்த இதில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ இது நம்ம மேனுவலாக நம்ம கையால் தான் டைப் பண்ணியிருக்கணும். பட் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து அதை நமக்காகவே அது பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ண மாதிரி தான். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து ஜேசன் ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஜேசனை நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இதை ஆப்ஜெக்டாக மாற்றணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு நேம் 1. இப்போது ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஜேசன் டாட் ஃப்ரம் ஜேசன். ஓகேவா. ஜேசன் டாட் ஃப்ரம் ஜேசன். இது 2 விஷயங்களை போடணும். முதல்ல நீங்கள் வந்து எந்த ஜேசனை ஆப்ஜெக்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அதை போடணும். ஸோ எந்த ஜேசனை மாற்றணும், இப்போ நம்ம வந்து இந்த ஜேசனை தானே ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ ஜேசன். ஓகேவா. இதை வந்து எந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஆப்ஜெக்டில் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டாட் கிளாஸ்.
ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிள் பேசிக் கமெண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 1 போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன காட்டுது, செகண்ட் டைப். ஓகே, ஸ்ட்ரிங் கேட்குது இது. ஸோ இது சிம்பிள் தான், டாட் போட்டு 2 ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம், அவ்வளோதான். எப்படி நம்ம வந்து இந்த லைன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம டீபக் பண்ணிட்டோம்னா இந்த லைன் வந்து யூஸே ஆகாது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடும், இங்கேருந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த லைன் வந்து யூஸே ஆகாது, இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது, இது கீழே இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கோடை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 ஈக்குவல் டூன்னு போட்டு நம்ம இந்த மாதிரி நியூ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜேசன் ஃப்ரம் ஜேசன் இந்த ஜேசன்லேருந்து எடுத்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து டீபக் ரன் பண்ணுறேன். இப்போது இந்த 1ங்கிறது தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இல்லையா, பார்த்தீங்களா. ஸோ கோர்ஸ் கவுண்ட் நேம், ஸோ இமெயில் நேம் வந்துருச்சு இல்லையா. இந்த ஷேடோ இந்த மானிட்டர் இதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை, பட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 மட்டும்தான். ஸோ இந்த 3மே நமக்கு வந்து பக்காவாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ இந்த 3மே ஓகே தான். பட் இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்துக்கோங்களேன், ஜேசன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டீபக்கை. எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் நேமும், அதாவது இந்த ஜேசனில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நேமும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவா வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணி அதுவே ரெண்டையும் மேட்ச் பண்ணும். சப்போஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நான் வந்து நேம் மாற்றி கொடுக்குறேன்னு வச்சுப்போம், ஜஸ்ட் ஒரு நேமை நான் மாற்றி கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் போட்டேன்னா எனக்கு எந்த எரருமே காட்டாது இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னோட இதில் வந்து கோர்ஸ் கவுண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது இல்லையா. இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் டாட் கவுண்ட்டு தான் இருக்குது. இப்போது நான் இங்கே வந்து டீபக் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், எனக்கு எதுவுமே வராது, பட் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஆகும் பாருங்கள். எனக்கு எந்த எரருமே வரல. பட் என்ன, இப்போ 1 கிளிக் பண்ணலாம், கோர்ஸ் கவுண்ட் வந்து எனக்கு 0ன்னு காட்டும். ஓகேவா. பிகாஸ் வந்து ஜாவா வந்து சர்ச் பண்ணி பார்க்கும் கோர்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு எதாவது இருக்கா அந்த ஜேசன்லன்னு. இப்போ இந்த ஜேசனில் என்ன இருக்குது, கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் இல்லாமல் கவுண்ட் இருக்குது இல்லையா. ஸோ ஜாவாவுக்கு வந்து அது தெரியாதனால விட்டுரும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இது ஓகே. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து வேறு யாராச்சோட ஜேசனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளால் நேம் மாற்றி யூஸ் பண்ண முடியல இல்லையா, அதுதான் நம்ம ப்ராப்ளம். சில பேர் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இல்லாமல் புரியாத மாதிரி நேம் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தோணும் அந்த நேம் வந்து நம்ம கோடில் யூஸ் பண்ணவே வேணாம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிடிச்ச நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. அப்போது நீங்கள் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் போயிட்டு சிம்பிளாக போட்டு சீரியலைசர் நேம் அப்படின்னு அடிச்சுட்டு உள்ளே வந்து நான் வந்து இப்போ கோர்ஸ் கவுண்ட், ஓகேவா. இது வந்து நான் வந்து ப்ராக்கெட்ஸ் உள்ளே போடணும், ஸோ கோர்ஸ் உள்ளே போடணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இப்படி போட்டேன்னா இது என்ன பண்ணுன்னா, கோர்ஸ் கவுண்ட்டுங்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எந்த ஒரு நேமையும் இந்த நேமாக மாற்றிக்கோ. இப்போ யாராச்சும் வந்து கோர்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட மென்ஷன் பண்ணாங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ வந்து இது ஜேசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த கோர்ஸ் கவுண்ட்டுங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது மென்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாவா என்ன பண்ணும், இந்த சீரியலைசர் நேமை பார்க்கும். ஸோ பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவாவுக்கு இன்டெலிஜென்ட்டாக அதே புரிஞ்சுக்கும். ஓகே, கோர்ஸ் கவுண்ட்டு தான் வந்து இதை மென்ஷன் பண்ணால் இதுக்கு வந்து அர்த்தம் கோர்ஸ் கவுண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அதுவே புரிஞ்சுக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறதுனால இப்போ அது என்ன பண்ணோம், நம்ம இப்போ டீபக் பண்ணும்போது பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா. ஸோ 5 ஆட் ஆயிருக்கா. ஸோ நமக்கு வந்து அவங்க ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப்பர்ஸ் வந்து என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2 இதுவும் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜேசனாக மாற்ற கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜேசனை நீங்கள் ஆப்ஜெக்டாக மாற்ற கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இதுலேயே வந்து நிறையா இருக்குது, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஜேசனில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இது உள்ள வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு செப்பரேட்டாக இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம பண்ணதில் வந்து அது மாதிரி இல்லை இல்லையா. ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில்
நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள எப்படி ஆப்ஜெக்ட் வைக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை கூட ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்போ இங்கே இருக்கட்டும். ஸோ நம்மளோட கோடு இதான் இல்லையா? ஸோ இதை நம்ம வேணும்னா அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு பத்தாது, நம்ம வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கோர்ஸ்னு வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ இது உள்ள வந்து ப்ரைவேட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் இருக்கட்டும். ஸ்ட்ரிங் ஓகே நேம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் இன்ட்னா ஸ்ட்ரிங் இருக்கட்டும். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு தேவைப்படாது. இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போது ஸோ ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ரெண்டுக்குமே கன்ஸ்ட்ரக்டர் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுக்குமே கன்ஸ்ட்ரக்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக பப்ளிக் கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த என்ன பண்ணணும், இதில் வந்து உள்ளே வந்து என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து நேம் இருந்துச்சு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா? பட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து கோர்ஸ்னு வைக்கலாம். ஓகேவா? கோர்ஸ்னு வச்சு சேவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கோர்ஸை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணும்போது நம்ம கோர்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த எதுவுமே இப்போ நமக்கு வேணாம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அதை பண்ணிட்டேன். ஸோ கோர்ஸ் என்ன நேம் கோர்ஸ்னே கொடுக்குறேன். ஈக்குவல்ஸ் டு நியூ கோர்ஸ். உள்ளே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேம் இல்லையா? ஸோ நேம் அஸ்வின். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது வைக்கிறேன். ஓகேவா? இப்போது கீழே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேம் 1ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். இதில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேம் அடிக்கணும் இல்லையா? நேம் கொஞ்சம் வித்தியாசமாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் கவுண்ட் 5ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேட்க போகிறது கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் தான் நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இன்க்ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த கோர்ஸை நம்ம இது உள்ள பாஸ் பண்ணிடலாம் சிம்பிளாக. ஸோ இவ்வளோ நம்ம பாஸ் பண்ணுறோம்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து இதை நம்ம வந்து ஜேசனாக மாற்றலாம். சிம்பிளாக ஸ்ட்ரிங் ஜேசன் ஈக்குவல் டு ஜேசன் டாட் டு ஜேசன். இப்போது இது உள்ள வந்து நம்ம வந்து 1ங்கிறத பாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை லாக் ஆட் பண்ணலாம். லாக் டாட் ஐ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இது சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த ஜேசனை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக இங்கே பார்க்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போட்டிருக்கோம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் நேம்னு சொல்லிட்டு இருக்குது, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 5 ஆப்ஜெக்ட்டை நம்ம இது உள்ள பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸாக நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். டீபக் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசன் இருக்குது. நான் இதை காப்பி பண்ணுறேன். இப்போது இதை கொண்டு போய் நான் வந்து இந்த கோடில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா?
ஸோ ஆப்ஜெக்ட் உள்ள ஆப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், போன வாட்டி இந்த தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கோர்ஸை நம்ம டைப் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ கோர்சஸ் ஈக்குவல்ஸ் டு கோர்ஸ். ஸோ நீங்கள் இது வேணால் திஸ் கோர்ஸ்னு அடிச்சுக்கலாம், ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ திஸ் கோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் கோர்ஸ் இல்லையா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு திஸ் கோர்ஸ். நம்ம அது பண்ணலை, அது பண்ணாதனால என்ன ஆயிருக்குன்னா கோர்சஸில் வந்து வேல்யூ வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டீபக் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு டீபக் பண்ணலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இருக்கு இல்லையா. இப்போ நான் இந்த வேல்யூவை காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை டெலிட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. இது நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் மாற்றணும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள கோர்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இது உள்ள வந்து சில வேல்யூஸ் இருக்குது. இதுக்குள்ள இன்னொரு தனியாக இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னு வந்து இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்குள்ள தனியாக கோர்ஸ் கவுண்ட், ஸோ கோர்ஸ் இமெயில் நேம் வருது இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பண்ண வச்சுட்டோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது நமக்கு டாஸ்க் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த இதில் இப்போது நம்ம ஒரு ஜேசனாக ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது காப்பி வேல்யூ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் டீபக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இது எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜேசனை ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்குவோம். ஸோ சிம்பிளாக ஸ்ட்ரிங் ஜேசன்னு போட்டு ஜேசன் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ் ஆரம்பித்து ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே மாற்றிக்கும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் நியூ ஈக்குவல்ஸ் டு இதில் நம்ம ஜேசன் டாட் ஃப்ரம் ஜேசன் கொடுத்துட்டு இப்போ அந்த ஜேசனை நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜேசன் ஸ்லாஷ் போட்டு இதில் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் அங்கே என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் பண்ண போதில்லை. ஓகேவா. இப்போது இது நம்ம ஸ்டூடெண்ட் நியூ கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல நம்ம ஒன்லைன் கொடுத்துருக்கணும். ஸோ அதை பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நேம் கொடுத்துட்டு நம்ம நியூ ஜேசன் கிரியேட் பண்ணாமல் நம்ம நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லாக் ஆட் பண்ணலாம். ஸோ லாக் டாட் ஐ. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து டேக் ஒன்று கொடுத்துக்கலாம். டெஸ்ட்னு டேக் கொடுத்துட்டு இதில் வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இது பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து லாக் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை டீபக் பண்ணி பார்க்கலாம். ஏன் எரர் காட்டுது, ஒரு நிமிஷம் எரர் காட்டுது. நம்ம இது ஸ்ட்ரிங் ஆக்கலை. ஸோ 2 ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு டீபக் ஆகணும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது ஜேசன், இது நமக்கு இப்போ தேவையில்லை, நமக்கு ஒன்றுங்கிற ஆப்ஜெக்ட் தான் வேணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது உள்ள. ஸோ அது உள்ள இத்தனை வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி கோர்ஸ் கவுண்ட் இருக்குது, இமெயில் இருக்குது, நேம் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வந்துக்கலாம், இந்த அரேஞ்ச் ஆகிருக்கிற இந்த ஃபார்மேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இது வந்து நேம் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. இதே மாதிரி இதுலேயே நேம் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. பட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டில் நம்ம வந்து நேம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா. பட் இது எப்படி வருதுன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்கும். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அதுவே அரேஞ்ச் ஆகிக்கும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இப்போது அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ வந்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ ஜேசன் ஆப்ஜெக்ட் உள்ள எப்படி ஆப்ஜெக்ட் வைக்கலாம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் உள்ள ஆப்ஜெக்ட் வைக்கிறது ஓகே தான், பட் ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு அரே வைக்கிறது எப்படி, ஸோ அந்த அரே வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஜாவா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் அப்படின்னு போட்டு ஜாவா ஃபைல், இது உள்ள வந்து
நான் என்ன கொடுக்குறேன், ப்ரைவேட்னு கொடுத்து இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். வீடியோ நேம்னு கொடுக்கலாம். ஓகேவா, நேம். அதே மாதிரி ப்ரைவேட்னு கொடுத்து இதுக்கு வந்து இன்ட் கொடுக்குறேன், இன்ட் வேல்யூ கொடுக்குறேன். இன்ட் டியூரேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, டியூரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஸோ அதை நான் டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ரைவேட் லிஸ்ட், ஸோ நம்ம அரே எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஸோ இது உள்ள வந்து வீடியோஸ் வரணும். ஓகேவா, ஓகே, ஸோ வீடியோஸ்னே இருப்போம் /வீடியோஸ். ஓகேவா, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நான் அதே வைக்கிறேன். ஸோ லிஸ்ட் வீடியோஸ். ஓகே, இது ஏன் இப்படி காட்டுது, வி கேப்ஸில் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ வி கேப்ஸில் வச்சுடுறேன். இப்போ இது உள்ள வீடியோஸ். ஓகே, ஸோ இப்போது this v.videos equals to videos. ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம இதில் வருவோம், மெயின் ஆக்டிவிட்டியில் வருவோம். ஸோ இப்போ மெயின் ஆக்டிவிட்டி இந்த கோடு எப்படி நமக்கு யூஸ் இல்லை இல்லையா, எப்படி இதுவும் நமக்கு யூஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற கோடை நான் வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம எரர் காட்டுது ஆப்வியஸாக, பிகாஸ் இப்போ நமக்கு வந்து லிஸ்ட் முதல்ல ஆட் பண்ணோம். ஸோ லிஸ்ட், ஓகே, ஸோ லிஸ்ட் கொடுத்துட்டு வீடியோஸ், வேறு வந்து ஓகே வெறும் வீடியோஸ் வந்து கொடுக்கணும். ஸோ வீடியோஸ், அதுக்கப்புறமா வீடியோஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட். ஸோ இப்போ அரே லிஸ்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா வீடியோஸ் டாட் ஆட். ஸோ இது அரே லிஸ்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ நியூ வீடியோஸ். ஸோ இப்போ நம்ம நியூ வீடியோஸ் நம்ம ஏன் கொடுக்குறோம், பிகாஸ் வந்து நம்ம 2 வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ஒரே அரேயில். ஸோ நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுத்தோம்னா நேம் வருது இல்லையா. ஸோ நேம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோனா டெமோ வீடியோ. இதுக்கு டியூரேஷன் வந்து ஒரு 2 minutes இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி 3 times நான் பண்ணிக்கிட்டு இது வந்து இன்ட்ரோ வீடியோ, இது ஒரு 8 minutes இருக்குன்னு வச்சுப்போம். அது மாதிரி இது வந்து என்ன வச்சுக்கலாம், இன்ஸ்டாலேஷன் வீடியோ, இன்ஸ்டாலேஷன், இது வந்து ஒரு 10 minutes இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் காட்டுது, பிகாஸ் இதில் போட்டிருக்கு பாருங்கள், வீடியோஸ் லிஸ்ட்டுங்கிறது ஒரு வேணும் அப்படி நீங்கள் ஒன்று இன்சர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணோம் வீடியோஸ், பிகாஸ் நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்சர்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸில் நான் என்ன பண்ணது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸில் நான் சிம்பிளாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணேன், லிஸ்ட் வீடியோஸும் க்ரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் அரே லிஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லை லிஸ்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இங்கே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து டீபக் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். இப்போ நான் காப்பி பண்ணிட்டு இதை எப்பவும் போல் நான் போய் என்னோட இதில் பேஸ்ட் பண்ணுறது பதிலாக உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். எப்படின்னா, ப்ராஜெக்டில் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா test.json ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதில் போய்ட்டு ரீஃபேக்டரில் ஓகே கோடில் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபார்மேட் கோட்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஃபார்ம் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா, பாருங்களா, இப்போ இதில் ஒரு அரே டிஃபைனாக இருக்குது இல்லையா. பார்த்தீங்களா, ஒரு அரே டிஃபைனாக இருக்குது. அரே உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இது நான் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
இந்த ஜேசன் இருக்குல்ல, இந்த ஜேசனை காப்பி பண்ணிட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளாக இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. வேணும்னா காப்பி பண்ணிவிட்டு நம்ம மேலே இங்கே யூஸ் பண்ண கோட், அதாவது கீழே இங்கே யூஸ் பண்ண கோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாக இதை வந்து ஆப்ஜெக்ட் ஜேசன்லேருந்து ஆப்ஜெக்ட் ஆக்குங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து ஜேசன் ஆக்கியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் சொல்யூஷன் சொல்ல போகிறதில்ல, எதுவும் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் வந்து இது நம்ம வந்து இது வரைக்கும் 2 வாட்டி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இனிமேல் உங்களுக்கு இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து அடுத்து நான் வேறு டாப்பிக்கு போயிடுவேன். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜேசனை நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு 2 வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ 3ஆவது வாட்டி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகும். ஓகேவா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து நம்மளோட இந்த இடத்துல, அதாவது மெயின் ஆக்டிவிட்டி உள்ள லோக்கலில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ நமக்கு டேட்டா வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறது நம்ம யூஸே இல்லை. ஸோ இதை நம்ம பண்ணுறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயத்தில் பண்ணோம், ஃப்ராக்மெண்ட்ஸில் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம், இல்லை ரீசைக்கிளில் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம ஜேசனில் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஜேசன் கற்றுக்கிட்டதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அது ஆன்லைனில் இருக்கும், அதை நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இவ்வளோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் லோக்கலில் காட்டினதுக்கு வந்து பிகாஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் ஜேசனில் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜேசன் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஜேசனை நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இது ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தோன்னா வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. ஸோ இது உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு ஜேசன் ஒரு வேல்யூ இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, இது உள்ளே வந்து இத்தனை அரேஸ் இருக்குது இல்லையா? ஓகேவா? ஸோ இதை வச்சு மட்டும் நான் இப்போ வந்து ஒரு ஜேசன் பண்ணுறேன். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இது ஆன்லைனில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஆன்லைனில் போடுறதுக்கு நீங்கள் வந்து ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் இப்போ நான் வந்து டெம்பரரியாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் ஸோ myjason.com அப்படின்னு சொல்கிற ஒரு நார்மல் வெப்சைட். ஓகேவா? இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்மளோட ஜேசன் ஃபைல் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த லிங்க் போய் பார்த்தேன்னா பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நம்ம ஜேசன் ஃபைல். உங்களுக்கு ஆப்வியஸாக நல்லா தெரியும், இப்போ இது வந்து படிக்கிற ஃபார்மேட்டில் இல்லை தான். ஆமாம், இது படிக்கிற ஃபார்மேட்டில் இல்லை. பட் நீங்கள் இதை எப்படி படிக்கிற ஃபார்மேட்டில் ஆக்கலாம்னா, உங்களுக்கு வந்து ஜேசன் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜேசனை வந்து வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குரோமில் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இதை வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும். இதுவே வந்து சின்னதாக இருந்தால ஓகே, பட் இதுவே வந்து ரொம்ப பெரிய ஏபிஐயாக இருந்துச்சுன்னா உங்களால் படிக்கவே முடியாது இல்லையா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த இதை இன்ஸ்டால் பண்ணனால இப்போ என்னால் ஜேசனை கிளியராக படிக்க முடியுது இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அரே வந்து நான் வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே என்னால் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஜேசன். ஸோ இந்த ஜேசன் தான் இப்போ இந்த ஏபிஐ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏபிஐ இது என்னென்னா, இப்போ இது வந்து இந்த ஏபிஐ வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? பட் இதே விஷயம் வந்து பிஹெச்பியில் இருக்கலாம், பைத்தானில் இருக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்காக வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐன்னு சொல்லிட்டு அது உள்ள வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜேசன் யூஸ் பண்ணுறோம், இதிலே பைத்தான் பிஹெச்பின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ பண்ணலாம். ஓகேவா? இப்போது நமக்கு அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து மொத்தமாக அதுவே உங்களுக்கு போதும். ஓகேவா? ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ, இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஏபிஐ ஃபெட்ச்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏபிஐ வந்து ஃபெட்ச் பண்ணுறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஏபிஐயை நம்மளோட ஆப்பில் நம்ம ஃபெட்ச் பண்ணுறோம். ஓகேவா? இதில் முக்கியமாக இதில் வந்து நம்மளோட எமுலேட்டர் வந்து யூஸ் பண்ண கரெக்டாக யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிற ஃபோன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எமுலேட்டரில் என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கு வந்து இன்டர்நெட் வேணும். ஓகேவா? எமுலேட்டரில் இன்டர்நெட் இருக்குமான்னு சொல்லி கரெக்டாக தெரியல, நம்ம பார்க்கலாம், அது செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளாக போயிட்டு கூகுளில் போயிட்டு வாலி ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. இப்போது இதில் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த வாலிங்கிற இந்த லைப்ரரி தான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த ஹெச்டிடிபி இந்த லிங்க்கில் இருக்கிற
டோட்டலாக இருக்கிற எல்லா ஏபிஐயும் கொண்டு வந்து நம்ம கொடுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வாலிங்கிற இந்த HTTP லைப்ரரி தான், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆன்லைனில் இருக்கிற லைப்ரரியை நம்ம வந்து உள்ள நம்மளோட ஆண்ட்ராய்டு உள்ள இழுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கெட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இப்படி ஒரு டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பட் கம்பைலுங்கிறது ரொம்ப பழசு. ஓகேவா? இது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிராடிலில் போயிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் போட்டோம். கம்பைலுங்கிறது ரொம்ப பழசு, முன்னாடி இருந்துச்சு. இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நான் சிங்க் நான் ஒன்று கொடுத்தேன்னா சிங்க் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாலி ஏபிஐங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நம்ம உள்ளே கொண்டு வரலாம் நம்ம ஆப் உள்ள. ஓகேவா? ஓகே. ஸோ இது செட் பண்ணிட்டோம். அடுத்து ஆக்டிவிட்டி மெயினில் நான் ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறேன், இந்த கான்ஸ்டன்ட் லெவலில் இருக்கட்டும். ஓகே, இது சைடில் வச்சுட்டு ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இது வந்து wrap கண்டென்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது எதுக்கு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பட் wrap கண்டென்ட் முக்கியம். பட்டனில் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பட்டன் நடுவில் இருக்குது, சென்டராக வச்சிடலாம். ஓகே. ஸோ பட்டன் சென்டரில் இருக்குது. இது வந்து நான் ஓகே, இது இப்போ நார்மலாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. ஸோ இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஏபிஐயை கோட் வழியாக எப்படி சர்ச் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜேசனை எப்படி வந்து ஃபெச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆக்டிவிட்டி மெயினில் ஒரு ஐடி கொடுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப மெயின். ஸோ ஒரு ஐடி இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம அதை வந்து இங்கே வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் வியூன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பட்டன் வந்து ஆல்ரெடி பட்டன் சொல்லிட்டு ஐடி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜாவாவில் என்ன பண்ணுறேன், நம்ம எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் வந்து மேலே போயிட்டு டெக்ஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் கொடுக்கலாம், இல்லை பப்ளிக் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ ப்ரைவேட். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் வியூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் வியூன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டன் இல்லையா. ஸோ பட்டன் ஓகே. நெக்ஸ்ட் நான் புதுசாக என்ன கொடுக்குறேன்னா வந்து ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு வந்து வாலிங்கிற அந்த ஆப்லேருந்து வரும். நம்ம வாலின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரெக்வெஸ்ட் குயிக்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வாலிங்கிற நம்ம அந்த லைப்ரரியிலேருந்து இது வரும். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட், எப்படி பட்டன் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியோ, பட்டன் ஒரு வேரியபிள் மாதிரியோ, அது மாதிரி இதுவும் வருது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ரெக்வெஸ்ட் குயிக் இந்த நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது உள்ள நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த 3 விஷயங்களையும் நம்ம நல்லா ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் வியூ ஈக்குவல்ஸ் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.text view. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பட்டன் பண்ணணும். ஸோ பட்டன் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.button. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணோம். ஸோ ரெக்வெஸ்ட் கிளிக் ஈக்குவல் டு இங்கே தான் வித்தியாசமாக வரும். ஸோ வாலி டாட் நியூ ரெக்வெஸ்ட். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் வந்து திஸ். ஓகேவா? ஸோ கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த டோட்டலாக இந்த மெயின் ஆக்டிவிட்டியை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? நியூ ரெக்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். வாலி டாட் நியூ ரெக்வெஸ்ட் குயிக்னா புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட்டை நம்ம பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஏதாச்சும் நடக்கணும் இல்லையா. ஸோ நமக்கு பட்டனுக்கு ஆன் கிளிக் லிஸ்னர் இருக்கணும். செட் ஆன் கிளிக் லிஸ்னர் நியூ ஆன் கிளிக் லிஸ்னர். ஓகேவா? இப்போ பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு புதுசாக ஏதாச்சும் நடக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே ஏதாச்சும் இங்கேருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? செட் ஏபிஐ ரெக்வெஸ்ட். இது இப்போது டிஃபைன் பண்ணல, நான் இனிமேல் தான் கீழே போயிட்டு தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இது கீழே நம்ம வந்து ப்ரைவேட். ஓகே, நம்ம வாய்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து இப்போது நம்ம இங்கே வந்து நம்மளோட அல்காரிதம், நம்மளோட லாஜிக் எழுதணும். ஸோ என்ன பண்ணால் இங்கே நம்ம சில விஷயங்கள் எழுதுவோம். ஸோ பட்டன் கிளிக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்ட் ஏபிஐ ரெக்வெஸ்ட்டுங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, நம்மளோட யூஆர்எல் போடணும். ஓகேவா? சிம்பிளாக வந்து ஸ்ட்ரிங்னு போட்டு யூஆர்எல் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட யூஆர்எல் போடணும். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு போட்டு உங்களோட லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ என்னோடய லிங்க் வந்து இது
அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட லிங்க்கை நீங்கள் எதுவும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ஃபைல் வந்து எப்போ வேணால் டெலீட் ஆகலாம். இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இந்த வெப்சைட்டில் வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் என்னோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஏபிஐயோட ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக வந்து JSON formatter .org அப்படின்னு போயிட்டு நீங்கள் உங்களோட JSON வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை JSON நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டீட்டெயில் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து இந்த JSON பிளக்கினை வச்சு இது பண்ணலாம் இல்லையா? பட் இதில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குதுன்னா இதில் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் JSON வந்து எப்படி இருக்குங்கிறது தெளிவாக காட்டும். அதாவது உங்களோட மெயின் வீடியோஸுங்கிற இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக 99% வந்து எல்லா JSOனும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த மெயின் ஆப்ஜெக்ட் வந்து அந்த மெயின் JSON வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வீடியோஸும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் உள்ள வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. ஸோ அந்த அரே உள்ள பார்த்தீங்கன்னா வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ 1 2 3 0 1 2ன்னு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ளதான் இந்த வீடியோஸுங்கிறது ஒரு அரே வரும். ஸோ வெளில இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எப்போவுமே அது உள்ளே இருக்கிறது தான் அரேஸ். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்ஜெக்ட், அது உள்ளே தான் அரே வரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே தான் அரே இருக்குது. ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த ஆப்ஜெக்டை எடுக்கணும். இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரிசீவ் பண்ணால் தான் அது உள்ளே இருக்கிற அரே நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி நீங்கள் எடுக்கலாம்னா சிம்பிளாக போயிட்டு JSON அரே வரும், ஆப்ஜெக்ட் வரும், 2 விதமாக வரும். பிகாஸ் சில JSON வந்து இது வந்து சில JSON தான், எல்லாமே கிடையாது. சில JSON வந்து அரேவாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இப்போ நம்மளோடது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம்னா இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக போயிட்டு JSON ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ ஓகே நியூ கிடையாது, நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும்னா JSONக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது நான் வந்து JSON ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட்டோ நான் இது என்ன வேணால் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து JSON ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அது என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான் இல்லையா? நெக்ஸ்ட் நியூ கொடுங்க. ஸோ நியூக்கு அப்புறமா என்ன தரணும்னா JSON ஜே வந்து கேப்ஸில் இருக்கணும் ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ இது உள்ள நீங்கள் வந்து சில பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்னு இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் காட்டல. ஓகே, பட் என்ன நீங்கள் பாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட். ஸோ என்ன மெத்தட் உங்களோட ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெத்தட்னா ஒன்றும் இல்லை, கெட் ரிக்வெஸ்ட்டா இல்லை போஸ்ட் ரெக்வெஸ்ட்டா அப்படிங்கிறது. ஸோ இது கெட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா அந்த டேட்டாவை வெறும் கெட் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? போஸ்ட் ரெக்வெஸ்ட்னா ஏதாச்சும் ஒரு புதுசாக அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டோன்னா அது அவங்களோட டேட்டா பேஸில் எப்படி அப்டேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து போஸ்ட். ஓகேவா? பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பண்ணும்போது வெறும் கெட் ரிக்வெஸ்ட் தான். ஸோ நீங்கள் சிம்பிளாக ரெக்வெஸ்ட், ஓகே தப்பாக இப்போ இல்லை, வெறும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் டைப் பண்ணுங்கள். மெத்தட் டாட் கெட்டா இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் வருது, போஸ்ட் வருது, புட் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் இந்த டாபிக் இப்போ இல்லை. பட் இப்போதைக்கு நீங்கள் கெட் போஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேராமீட்டர் நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும்னா உங்களோட URL, உங்களோட API வந்து எங்கே இருக்குங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம API வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதை நம்ம URLன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் URL பாஸ் பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டு URL. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது என்னென்னா லிசனர். ஸோ இது எப்போவுமே வந்து நல்லு தான் வரும். ஸோ இது வந்து 95% இது வந்து நல்லு தான் வரும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு டாப்பிக்கே கிடையாது. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனே படிச்சுக்கலாம். பிகாஸ் இது எப்பவுமே நல்லுங்கிற வரனால நம்ம இதை பற்றி அதிகமாக கண்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் நல்லுன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் வருது எப்போவுமே ஒரு ஆன்லைன்லேருந்து வர விஷயம்னா அதில் வந்து சில டைம் வந்து சக்ஸஸ் ஆகலாம், சில டைம் வந்து நமக்கு வந்து அது வந்து எரர் வரலாம் இல்லையா? ஸோ நமக்கு அது வந்து சக்ஸஸாக எரரான்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நியூன்னு போட்டு ரெக்வெஸ்ட் லிசனர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் லிசனர் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரெக்வெஸ்ட் லிசனர். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். இது பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? இது நான் கிளிக் பண்ணுறேன், இது வந்து இது ஹைலைட் பண்ணுறது பாருங்கள் எல்லோ கலரில். இதை நான் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ எண்டிங்கில் இங்கே கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக இங்கே கமா போட்டு நியூ ரெக்வெஸ்ட் எரர் லிசனர்னு வரும். ரெக்வெஸ்ட் எரர் லிசனர். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன பண்ணுவோம்னா
ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் இது உள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். சப்போஸ் ரெக்வஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா இது உள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இஃபெல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பேசிக்ஸ். பிகாஸ் வந்து எப்போவுமே வந்து ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்க நெட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போது இந்த எரருக்குள்ளே நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எரர் ஆனிச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ள வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் கொடுக்கலாம், ஒரு டோஸ்ட் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது ரெஸ்பான்ஸ் வருவோம். ஸோ சப்போஸ் ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் இருக்கிற கெட் பண்ணுது இல்லையா, கெட் பண்ண எல்லாமே வந்து இந்த ரெஸ்பான்ஸில் வந்து சேவ் ஆகிக்கும். பிகாஸ் ஜேசன் ஆப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஆகும், ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கும், இந்த லிங்கை ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கிடைக்கிற ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் உள்ள இது எல்லாமே இருக்கும். ரைட்டா. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெஸ்பான்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் உள்ள இப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரே இருக்கும் இல்லையா, வீடியோஸ் தொட்டு ஒரு அரே இருக்கும். இப்போ நமக்கு அரேவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா, நம்ம அரேவை தான் எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஜேசன் அரே போட்டுட்டு ஜேசன் அரேன்னு கொடுத்துக்கோங்க, ஈக்குவல்ஸ் டு ரெஸ்பான்ஸ். நம்ம ரெஸ்பான்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் கெட் ஜேசன் அரே. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட அரேவோட நேம் கொடுக்கணும். இப்போ என்னோட இதில் அரே நேம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இல்லையா. ஸோ நான் வந்து வீடியோஸில் கொடுக்குறேன். ஓகேவா, வீடியோஸ். ஓகே. ஸோ இப்போது வந்து என்ன காட்டுது. ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னென்னு காட்டுதுன்னா சப்போஸ் வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இது காட்டுது. ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணால் அட்ஜஸ்ட் ஸ்டைல் கோடு இது கிடையாது. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கோடுக்கு போயிட்டு சரவுண்ட் வித் போட்டு ட்ரை அண்ட் கேட்ச் இப்படி பண்ணலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த ட்ரை அண்ட் கேட்ச் அப்படின்னா என்ன, இப்போ நம்மளால் என்ன பண்ணுங்கிற மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். சிம்பிளாக இதை டோட்டலாக காப்பி பண்ணிவிட்டு கோடுக்கு போயிட்டு சரவுண்ட் வித் கிளிக் பண்ணி இதில் ட்ரை ஆர் கேட்ச் 6வது ஒன். ஓகேவா. இப்போ இந்த ட்ரை அண்ட் ஆர் கேட்ச் என்ன பண்ணோம், சிம்பிளாக ஒன்று பண்ணோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மேலே நடக்குது, ரெக்வஸ்ட் வந்து சர்ச் பண்ணுது. ஸோ ரெக்வஸ்ட் எடுக்குது, கெட் மெத்தடில் ரெக்வஸ்ட் இந்த யூஆர்லேருந்து எடுத்துட்டு கிடைக்கிற ரெஸ்பாண்டை இந்த ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணுது, இந்த ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணுது இல்லையா. சேவ் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த ட்ரை பண்ணும், இங்கே இருக்கிற விஷயத்த ட்ரை பண்ணும். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஜேசன் அரே. ஸோ ரெஸ்பான்ஸ் கெட் ஜேசன் அரேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், இதை ட்ரை பண்ணோம். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இந்த கீழே இருக்கிற கூட ரன் பண்ணும். அதாவது இஃப் எல்ஸ் மாதிரி ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ ட்ரை அண்ட் ஆர் கேட்ச்ங்கிறது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத ட்ரை பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆன அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரன் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கும். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா இங்கே கீழே இருக்கிற கேட்ச் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் வந்து ஒரு எரர் காட்டும், வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேவா. இந்த ட்ரை அண்ட் கேட்ச்ங்கிறது ஜாவாவில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஏபிஐயில் இந்த ட்ரை அண்ட் கேட்ச் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும், ட்ரை அண்ட் கேட்ச்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இஃபெல்ஸ் மாதிரி தான். இது நடந்தால் இப்படி பண்ணு, அது நடந்தால் அப்படி பண்ணு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எரர் வந்துருச்சு, இதுக்கு மேலே இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா அந்த எரர் யூசருக்கு காட்டாமல் கேட்ச் அப்படிங்கிற இந்த விஷயத்த பண்ணிடும். அவ்வளோதான். இங்கே இருக்கிற எரர் யூசருக்கு காட்டாது, ட்ரை பண்ணி பார்க்கும். ஓகேவா. ட்ரை பண்ணாமல் இருக்காது. சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம இஃபெல்ஸில் எப்படின்னா இஃப்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இஃப் இல்லை எல்ஸ் ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. பட் ட்ரை ஆர் கேட்ச்ங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத ட்ரை பண்ணும், இது உள்ளே இருக்கிற இந்த கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் எரர் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறதுக்கு போகும். எரர் வரலன்னா இதுலேயே ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து ட்ரை ஆர் கேட்ச். ஓகேவா. இப்போ இது கீழே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து வீடியோஸுங்கிற இந்த அரேவை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது அதுக்கு நேமே இல்லை, ஜஸ்ட் வந்து இது கம்ப்ளீட் ஜேசன், இந்த கம்ப்ளீட் ஜேசன் தான் அந்த ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம். ஸோ அதை எடுத்து ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணிட்டோம். இப்போ ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம ஜேசன் அரேவை வெளில எடுத்துட்டோம் இல்லையா. அந்த ஜேசன் அரே வந்து வீடியோஸுங்கிற அரேவை நம்ம வெளில எடுத்துட்டோம். இப்போது இந்த அரே உள்ள இருக்கு பாருங்க, 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா. 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வெளில எடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட்ஸை வெளில எடுக்க போகிறோம். சிம்பிளாக நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி வெளில எடுக்கலாம்னா, முதல்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கா
இல்லை என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரிங்கா நேமாக பார்க்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போது கெட் ஜேசன் அரேன்னு எடுத்து வீடியோஸ் உள்ளே வந்து இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். 1 0 1 2 அப்படிங்கிற இந்த 3 ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த ஜேசன் அரே உள்ள. ஓகேவா, ஜேசன் அரே உள்ள இந்த 0 1 2 இந்த 3 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும், இது உள்ளே இருக்கிற டியூரேஷன் அண்ட் நேம் இது ரெண்டும் தனித்தனியாக எடுக்கணும். இது எல்லா உள்ளேயும் சேம் தான் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு இன்னும் சிம்பிள் ஆகிடும். பட் இப்போ நம்ம இதை வெளில எடுக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி வெளில எடுக்கலாம்னா, எப்படியும் வந்து ஜேசன் அரே உள்ள எல்லாமே இருக்க போகுது இல்லையா. ஸோ இந்த சிம்பிளாக ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபார் லூப் பண்ணலாம். பிகாஸ் 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ 3 விஷயங்கள் இருக்கனால நம்ம 3 வாட்டி கோட் டைப் பண்ண வேணாம். ஒரு வாட்டி கோட் டைப் பண்ணிட்டு அதை ஃபார் லூப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அதே பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ சிம்பிளாக கீழே வந்து ஃபார். ஸோ ஃபார் லூப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பழக்கம் விட்டு போயிருக்கலாம். பட் சிம்பிள் தானே அது உங்களுக்கு. I = 0 வரும். நெக்ஸ்ட் நமக்கு இது இப்படி வராது, கோலன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட லென்த், அந்த அரேவோட லென்த் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ சிம்பிளாக ஜேசன் அரே லென்த். ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த ஜேசனோட வேல்யூ மாறினாலும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேவா, ஸோ I++ போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இது உள்ள நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த ஜேசன் ஆப்ஜெக்டை நம்ம முதல்ல வெளில எடுப்போம். ஓகேவா, சிம்பிளாக ஜேசன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஜேசன் ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா கோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். கோர்ஸ் = ஜேசன் அரே டாட் கெட் ஜேசன் ஆப்ஜெக்ட் I. ஓகேவா, இப்போது இது என்ன பண்ணோன்னா ஜேசன் அரே உள்ள இருக்கிற ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டையும் எடுக்கும். ஓகேவா, எடுத்து அதை கோர்ஸுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஜேசன் அரே உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 இல்லையா, இந்த 3 இருக்குது. இந்த ஜேசன் அரே உள்ள 0 1 2 அப்படிங்கிற 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சிம்பிளை பார்த்தாலே இது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னு தெரியணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை ஜஸ்ட் ஒரு மவுஸை ஹாவர் பண்ணால் கூட அதில் காட்டுது இல்லையா. ஸோ இப்போ வீடியோஸ் உள்ளே இருக்கிற இந்த 3 ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. ஓகேவா, நம்ம இதை சிம்பிளாக இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதுக்கு கீழே நம்ம கீழே எடுக்க போகிற, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்லேயே நம்ம வந்து எடுத்துட்டோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிறது நம்ம எடுக்கணும் இல்லையா. இப்போ 0 1 2 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை எடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது டியூரேஷன் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, டியூரேஷனுங்கிறது ஓகே, இதோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை இன்ட்டா, அதுதான் முக்கியம். ஸோ அது நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது உள்ளே வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இன்டீஜர் வேல்யூ இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட், அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், டியூரேஷன் இல்லையா. ஸோ இன்ட் டியூரேஷன் = நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அந்த 3 ஆப்ஜெக்டையும் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, கோர்ஸுங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ கோர்ஸ் டாட் இப்போ கெட் இன்ட். இப்போ நம்ம இன்டீஜர் தானே கெட் பண்ணுறோம். ஸோ கெட் இன்ட், அந்த இன்ட்டோட நேம் என்ன, டியூரேஷன் இல்லையா. இங்கே நம்ம பார்த்தோம்னா நேம் வந்து டியூரேஷன். ஸோ நான் டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் அதில். பட் இதில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம்னா இந்த ஜேசனில் இருந்தால் தான் இருக்கிறதா நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை நான் டக்குன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா. ஸ்ட்ரிங் தானே இருக்குது. ஆமாம், டெமோன்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங், இதுக்கு நேமில் இருக்குது, நேம் = கோர்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங். இதுக்கு நேம் என்ன இருக்குது, நேம் தான் இருந்துச்சு. ஸோ நேம்னு கொடுத்துப்போம். ஸோ அதோட எக்ஸாக்ட் நேம் இருக்கணும். நீ நேம் கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட அது ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதை வந்து டெக்ஸ்ட் வியூவுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதாவது இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வியூவுக்கு நம்ம அதை அப்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை மேலே என்ன பண்ணி வச்சுருக்கோம், r.i. வச்சு இது பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக டெக்ஸ்ட் வியூ டாட், நான் வந்து செட் டெக்ஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் செட் டெக்ஸ்ட் பண்ணனா என்னால் ஒரு விஷயத்தை தான் செட் பண்ண முடியும். பட் இப்போது நான் வந்து அப்பெண்ட் அப்படின்னு சொல்லி புது விஷயம் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம்னா, நம்ம எத்தனை வேரியபிள்ஸை உள்ள நினச்சாலும் நம்ம போடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் அப்பெண்ட்டுக்கும் செட் டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேவா, இப்போ நான் என்ன கொடுக்குறேன், நேம். ஸோ நேம்ங்கிறத நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கில் நேம் ப்ளஸ் நான் வந்து டியூரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஒரு ப்ராப்ளம், நம்ம இங்கே மெயினாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டெக்ஸ்ட் வியூவில் இன்டீஜர் வேல்யூ போட முடியாது. ஓகேவா,
நம்ம இதை ஸ்ட்ரிங்காக தான் போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம டியூரேஷன் போடலாம். ஸோ இந்த சிம்பிள் கமாண்ட் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்து ஜஸ்ட் வந்து அந்த டியூரேஷனுங்கிற இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம இப்போ எதுவும் கொடுக்க போகிறது இல்லையா, ஸோ ஸ்பேஸ் வேணாம். அதுக்கு பதிலாக ஓகே /n போடுறேன். இந்த /n என்ன பண்ணணும்னா இன்னொரு லைன் கொடுக்கும். பிகாஸ் இப்போ இது ஃபார் லூப் ஆக போகுது இல்லையா, ஸோ 3 times வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து ரன் ஆகும் இல்லையா. 3 times வந்து டெக்ஸ்ட் வியூ ரன் ஆகும் போது இந்த /nங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு ஒரு என்ட்ரு அடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இது மட்டும் தான் பண்ணோம். இப்போ நம்ம மேலேருந்து இன்னொரு வாட்டி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜேசன் ஆப்ஜெக்டை ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கெட் மெத்தட் வச்சு இந்த யூஆர்எல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் நம்ம ஏபிஐயில். ஓகேவா? ஜேசன் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போது நம்ம 2 லிசனரில் போடுறோம். ஒன்று வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டான லிசனர், இன்னொன்று வந்து எரர் லிசனர். இப்போ இந்த எரர் லிசனரில் நீங்கள் வந்து என்ன எரர்னா காட்டிக்கலாம், ஒரு பாப்அப் மாதிரியோ இல்லை என்ன மாதிரினா காட்டிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறது சப்போஸ் கரெக்டாக பக்காவாக லிசன் ஆயிடுச்சுன்னா இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற ரெஸ்பான்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை அண்ட் கேட்சுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. சப்போஸ் வந்து ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா விட்டுரும், இது எதுவுமே பண்ணாது. பட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இங்கே இருக்கிறத பண்ணோம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு எரர் தான், இது எரர் காட்டும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணாது. இப்போ ட்ரை உள்ள என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜேசன் அரேவே எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த ரெஸ்பான்ஸ் இதில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, சேவ் ஆகிருக்கும். இதுலேருந்து வீடியோஸுங்கிற ஒரு அரேவை எடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம இதை இது பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸுங்கிறது அரே இல்லையா. ஸோ அரேயை ஃபஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அரே உள்ளே எடுத்த அப்புறம் அரே உள்ளே வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அரேவை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பண்ணுறோம். ஃபார் லூப் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 ஆப்ஜெக்டையும் எடுக்கிறோம் இல்லையா. இங்கே வந்து ஐ போட்டுருங்க பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து i++ ஆகும்போது 3 ஆப்ஜெக்ட்டும் நமக்கு வந்துடும். வந்த அப்புறம் 3 ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து இன்டீஜர், அதாவது இன்டீஜர்னு சொல்லி டியூரேஷன் இருக்குது, நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அந்த 2ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்து 3மே சேவ் ஆகிக்கும் இல்லையா. ஸோ 3 டைம் எடுத்து சேவ் ஆகிட்டு 3மே வந்து ஒவ்வொரு வாட்டி டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ நேம் ப்ளஸ், ஸோ இது நார்மல் தான், பேசிக் இல்லையா. இதை ஸ்ட்ரிங் ஆக்கிடுறோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். இப்போது நம்ம வந்து ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஹலோ வேர்ல்டு போயிட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்மளோட அந்த டியூரேஷன், அந்த நேம் அதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம இதை தான் ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம ஆப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக ஒன்று பண்ண வேண்டியது தான், நம்ம ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுல நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ள நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். பட் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அதனால் இதை பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது, நெவர் யூசர்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ சப்போஸ் ட்ரை பண்ணி கேட்ச் ஆகி ஒர்க் ஆகிடுச்சுன்னா எல்லாமே இது உள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸ்டோர் மட்டுமே ஆகும், தவிர யூஸ் ஆகாதுல்ல, நம்ம அதை யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து இந்த இடம் கரெக்டாக எங்கே முடியுது, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரெக்வெஸ்ட் குயிக் டாட் ஆட், இந்த ரெக்வெஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம இங்கே செட் பண்ணிருக்க இந்த ரெக்வெஸ்ட் குயிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்வெஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட் சென்ட் ஆகும். ஓகேவா? சிம்பிளாக ஆகும். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாங்காக இருக்குது. நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ ரன் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது தான் ரன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ எதுவுமே ஆகலை. கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஸோ என்ன இருக்கும்? ஓகே. ஸோ இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இன்டர்நெட் பெர்மிஷன் வாங்கலை இல்லையா? நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கவே இல்லை இன்டர்நெட்டுக்கு. ஸோ அதான் நம்ம பண்ண மெயின் ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் வந்து யூசர் பெர்மிஷன், ஸோ இன்டர்நெட் வந்து இல்லையா, ஸோ இன்டர்நெட்டுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். இப்போ தான் நான் ஆண்ட்ராய்டுக்கு இன்டர்நெட் பெர்மிஷன் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் வாங்கலை. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருக்காது. இப்போ ஏபிஐ வந்து இன்டர்நெட்லேருந்து தானே வரும் இல்லையா? ஸோ ஆப்புக்கு வந்து நம்ம பெர்மிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போவும் சேம் ப்ராப்ளம் இருக்குது. வெயிட், என் ஆண்ட்ராய்டில் இன்டர்நெட் இல்லை. ஓகே, அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ப்ளஸ் குரோமில் போய் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இன்டர்நெட் இல்லாததான் ப்ராப்ளம். இப்போ நோ இன்டர்நெட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இப்போ ப்ராப்ளமே. ஜஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு வாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் என் சிஸ்டமில் இன்டர்நெட் இருக்குது. ஓகே, இப்போது அந்த எக்ஸ் மார்க் போயிடுச்சுல. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இன்டர்நெட் தான் ப்ராப்ளமே நினைக்கிறேன். பார்த்தீங்களா வருதா? ஸோ நம்ம எத்தனை வாட்டி இது பண்ணுறோமோ அத்தனை வாட்டி வருது. ஸோ நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து லிமிட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் நமக்கு வருது பாருங்கள், டெமோ 2 ஹலோ வேர்ல்டுன்னு வருது. நம்ம அதை எடுத்துடலாம். அது சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை போய் எடுத்துகிட்டு இப்போ இன்ஸ்டன்ட் ரன் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ டெமோ 2 இன்ட்ரோ 8 இன்ஸ்டாலேஷன் 10. ஸோ இப்போ ஆப்வியஸாக யூஐ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்ல. ஸோ யூஐ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் எப்படி வேணால் யூஐ பண்ணிக்கலாம். நம்ம ரீசைக்கிள் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு யூஐ பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு வந்து டேட்டாவை வந்து பக்காவாக நீங்கள் காட்டலாம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் காட்டுற மாதிரி இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தான் ப்ராப்ளமே இப்போ கிடையாது. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ இந்த ஏபிஐலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு யார் பண்ணி தருவா? ஸோ அதில் அதை எப்படி கற்றுக்கலாம், அதுக்கு அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஏபிஐ பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்கள் ஏபிஐ ஒர்க் ஆகலாம். உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம் பாருங்கள். ஸோ இது ரெண்டு வந்து மெயின். இது ரெண்டுமே பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஏபிஐ ஒர்க் ஆகும். ஓகேவா?